இந்த உலகத்திலே நமக்கு விரோதமாய் அநேக பிரச்சனைகளை, போராட்டங்களை சத்துரு கொண்டு வருகிறான். ஒன்று முடிஞ்சா ஒன்று ஏதோ ஒரு வகையில் சமாதானத்தை கெடுப்பதற்கு, குடும்பத்தில் சந்தோஷத்தை கெடுப்பதற்கு, நம்முடைய வாழ்க்கையின் சமாதானத்தை கெடுப்பதற்கு சத்துரு கொண்டு வருகிற ஆயுதம் பிரச்சனை. ஏதாவது ஒரு பிரச்சனை, முகாந்திரம் இல்லாத பிரச்சனை, முகாந்திரம் இல்லாத போராட்டங்கள், எந்த காரணமும் இருக்காது, ஏதோ ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து போராடி கொண்டே இருக்கிறான் சாத்தான். கர்த்தர் சொல்லுகிறார், அந்த போராட்டம் ஒன்றும் வாய்க்காது, அந்த பிரச்சனை ஒன்றும் வாய்க்காது, அந்த ஆயுதம் ஒன்றும் வாய்க்காது. நீ நியமித்திருக்கிற பாதையில பொறுமையாய் ஓடு, இயேசுவை நோக்கி பார்த்து ஓடு. உன்னை நான் அதிசயத்தை காண செய்ய பண்ணுவேன், உன்னை நான் அதிசயத்தை காண செய்ய பண்ணுவேன். பிரியமானவர்களே, இந்த பொறுமையாய் ஓடுகிற அந்த ஓட்டத்தை, இயேசுவை நோக்கி பார்த்து இந்த ஓட்டத்தை ஓட நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த ஓட்டத்தில் அநேகர் பின்வாங்கி போக காரணம் என்ன? அநேகர் கிறிஸ்துவை விட்டு, விசுவாசத்தை விட்டு வழுகி போக காரணம் என்ன? மனிதர்களை பார்த்து கர்த்தரிடத்திலே நாம் அநேக நேரங்களில் பின்வாங்கி போகிறோம். சில மனிதர்கள் நல்லா ஜெபிக்கிற மனிதர்கள் தான், ஆனால் சில நேரங்களில் பின்வாங்கி போயிடுவாங்க. சில ஆண்டவரை தேடுகிற மனிதர்கள் தான் சில கெட்ட வழியில் நடப்பாங்க, அதை பார்த்து நம்ம பின்வாங்கி போயிடுறோம். கர்த்தர் சொல்லுகிறார், எந்த மனுஷனையும் பார்க்காத, எந்த மனுஷனையும் பார்த்து நீ பின்வாங்கி போயிடாத. விசுவாசத்தை துவக்குகிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி ஓட நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். நாம் யாரை மாத்திரம் பார்க்கணுமா? இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பார்த்து இந்த ஓட்டத்தை ஜெயமாய் ஓட நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதிசயத்தை செய்கிற தெய்வம் நம்முடைய வாழ்க்கையில் அதிசயமாய் நம்மை நடத்தி பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்க போகிறார். நீ பிரச்சனை வாய்க்காது, உனக்கு விரோதமாய் எழும்புகிற சாத்தானுடைய ஆயுதம் வாய்க்காது, உனக்கு விரோதமாய் மனிதர்கள் கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள் வாய்க்காது. நான் உனக்கு ஒரு அதிசயத்தை காண செய்ய பண்ண போகிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் கூக்கரலிடுகிறார்கள். மனிதர்கள் நிமித்தம் பிரச்சனை, மனிதர்கள் நிமித்தம் போராட்டம், மனிதர்கள் நிமித்தம் தாங்க முடியாத சரீரத்தில் வேதனைகள். ஏனென்றால் கடினமான வேலைகள், அடிமைப்பட்டு கிடந்தார்கள். அவர்கள் கர்த்தரை நோக்கி பார்த்த பொழுது கர்த்தர் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி அவர்களுக்கு அதிசயத்தை காண செய்ய பண்ணினார். அதே போல இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனை, எந்த போராட்டம் உங்களை நெருக்கி கொண்டிருக்கிறதோ, எந்த சத்துருவின் ஆயுதம் உங்களை பல விதத்தில் உங்களை வாழ்க்கையில் போராடி கொண்டிருக்கிறதோ, கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதம் வாய்க்காமல் போய்விடும். உனக்கு விரோதமாய் சாத்தான் கொண்டு வருகிற போராட்டம் அது வாய்க்காமல் போய்விடும். சத்துரு கொண்டு வருகிற பிரச்சனை அது வாய்க்காமல் போய்விடும். காரணம், உன்னை நான் அதிசயம் காண செய்யும்படி நடத்த போகிறேன். நீ ஒரு அதிசயத்தை உன் வாழ்க்கையில் நீ பார்க்க போகிறாய். உன்னை அதிசயமாய் நடத்துகிற கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை நான் அதிசயத்தை காண செய்ய பண்ணுவேன். நீ செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று, என்னை நோக்கி பார்த்து இந்த ஓட்டத்தை ஓடு.